வெல்கம் டு மிஸ்டர் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது Yamaha Rxz ஃபுல் ரிவ்யூ. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், பார்த்தீங்கன்னா 1998 மாடல் Yamaha Rxz 5 ஸ்பீடு வண்டி. இது மேக்ஸிமம் நம்ம ஊரில் வந்துட்டு ஜெட்டுன்னு சொல்லுவாங்க, RX ஜெட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் தாய்லாந்து, சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியாலாம் இந்த வண்டி ரொம்ப ஃபேமஸ். RX கிங்னு சொல்லுவாங்க. இந்த வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்னா 132cc. இது வந்துட்டு நம்ம அப்படியே வண்டி ஒரிஜினலாக எடுத்து ஒரிஜினலாக வேலை பார்த்து வச்சுருக்கோம். ஃபுல் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். வாங்க முன்னாடிலேருந்து பார்க்கலாம். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா டயர்ஸ் வந்து நம்ம எம்ஆர்எஃபோட ஸ்டெட் டயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்துட்டு ஸ்டெட் டயர்ஸ். இப்போ பேக் டயரை காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள். இந்த ரிம்மு வந்துட்டு ஓல்டு ஜாவாவோட ரிம். அதில் நம்ம ஸ்டெட் டயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் ஆஃப் ரோட் பர்பஸ்க்காண்டி. ரெண்டுமே டியூப்லெஸ் டயர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வண்டியோட பிரேக்கிங் சிஸ்டம் பொறுத்தளவு பேக்கில் வந்து ட்ரம் பிரேக்கும், ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் பிரேக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டோட டிஸ்க் வந்துட்டு மஹேந்திரா மோஜோவோடது, கம்ப்ளீட் செட் மஹேந்திரா மோஜோவோட இது யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வண்டியோட ஹெவி லுக்குக்கு காரணமே இந்த ஃப்ரண்ட் சைடில் இருக்க டிஸ்க் பிரேக் தான். நிறையா பேர் கேட்டாங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் கேட்டாங்க, இந்த வண்டியில் ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக் யூஸ் பண்ணிவிட்டு பேக்கில் ஏன் டிஸ்க் பிரேக் யூஸ் பண்ணலன்னு. ஒரே ஒரு ரீசன் தாங்க, பின்னாடி இருக்க இந்த ஸ்விங் ஆர்ம், இது வந்து அலுமினியம் ஸ்விங் ஆர்ம். இதில் வந்துட்டு நம்ம சீம் வெல்டிங் பண்ணி என்ன தான் டிஸ்க் பிரேக் இன்ஸ்டால் பண்ணாலும் கரெக்டான அலைன்மெண்ட் கிடைக்காது. எதுக்கு அந்த ரிஸ்க்கை எடுத்துக்கிட்டுன்னு சொல்லி தான் நான் வந்துட்டு பேக்கில் ஒரிஜினல் ட்ரம் பிரேக்கை யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதே இது ஸ்டாக் ஸ்விங் ஆர்மாக இருந்தால் நம்ம தாராளமாக டிஸ்க் பிரேக் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வண்டியோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்ப்போம் வாங்க. இந்த வண்டியோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா 132cc 2 ஸ்ட்ரோக் ஏர் கூல்டு இன்ஜின் வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸுங்க. இந்த வண்டியோட பிஸ்டன் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாப்பனீஸ் பிஸ்டன் யூஸ் பண்ணியிருக்கோம், இம்போர்ட்டட் பிஸ்டன். அதுவும் சிங்கப்பூர்லேருந்து தான் வாங்கினோம். போரிங் எதுவும் பண்ணல, அப்படியே ஒரிஜினல் சைஸில் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம இந்த வண்டியோட கார்பரேட்டர் பற்றி பார்க்கலாம். இது மேட் இன் ஜப்பான் கார்பரேட்டர். நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதை நம்ம சிங்கப்பூர்லேருந்து இம்போர்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம இந்த வண்டியோட குயிக் த்ராட்டில் பற்றி பார்க்கலாம். இந்த குயிக் த்ராட்டில் சிங்கப்பூர்லேருந்து இம்போர்ட் பண்ணது. எல்லா வண்டியிலும் இந்த கேபிள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக கொஞ்சம் கனமாக மேலேருந்து கீழே இறங்கும். நான் அந்த மாதிரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக இந்த மாதிரி பிளாக் கலரில் போட்டிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஆயில் கேப். இந்த ஆயில் கேப்பும் நம்ம வண்டியோட ஸ்பார்க் ப்ளக் ரெண்டுமே வந்துட்டு சிங்கப்பூர்லேருந்து இம்போர்ட் பண்ணது தான். மேக்ஸிமம் ஆஃப் பார்ட்ஸ் வந்து நான் சிங்கப்பூர்லேருந்து தான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன் இந்த வண்டி. நெக்ஸ்ட் இந்த வண்டியோட சைலன்சர் பற்றி பார்க்கலாங்க. இது வந்துட்டு இன்பில்ட் பவர் சேம்பர் சைலன்சர். இந்த வண்டியோட நாய்ஸ் நல்லாயிருக்கும். இந்த ரிவ்யூவோட கடைசியில் நான் உங்களுக்கு இந்த வண்டியை ட்ரைவ் பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த வண்டியோட ஸ்விங் ஆர்ம் பார்க்கலாங்க. இது வந்து கம்ப்ளீட்டாக அலுமினியம் ஸ்விங் ஆர்ம், நம்ம ஊரில் ஸ்டேன்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு சிங்கப்பூர்லேருந்து இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இந்த வண்டியோட இந்த ஹைட்டான லுக்குக்கும் ரக்கட் லுக்குக்கும் இந்த ஸ்டேயும் இந்த டயரும் தான் முக்கியமான காரணம். நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த வண்டியில் செயின் கவர் எதுவும் நம்ம இன்ஸ்டால் பண்ணல. அடுத்து இந்த வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸை பற்றி பார்க்கலாங்க. இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா பஜாஜ் டாமினர் 400ஓட கிராஷ் கார்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். பார்க்க நல்லாயிருக்கும் இந்த வண்டிக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சேடல்ஸ் இந்த வண்டிக்காண்டியே ஸ்பெஷலாக மேனுஃபேக்சரிங் பண்ணது. வேறு எந்த வண்டியிலும் இந்த மாடல் வர்றதில்லை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட கேரியர், இது இந்த வண்டிக்காண்டியே ஸ்பெஷலாக மேனுஃபேக்சரிங் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணது. இந்த கட்டிங்ஸ் எல்லாமே இந்த வண்டிக்காண்டியே பண்ணது. ஹெல்மெட் ஹேங் பண்ணிக்கலாம், நம்ம பேக்கேஜ் ஏதாவது வச்சுக்கலாம். அந்த கேரியர் மேலே உள்ள ஸ்டிக்கரிங் வந்துட்டு 3M ஸ்டிக்கரிங். இந்த வண்டியோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வண்டியில் எங்கேயுமே ஸ்டிக்கரிங்கே கிடையாது, ஃபுல்லாக பெயிண்டிங்லேயே பண்ணியிருக்கோம். ஸ்பெஷலி இந்த லோகோ. அதுக்கப்புறம் இந்த டேங்க்கில் இருக்க லோகோ, அதுக்கப்புறம் டேங்க்கில் இருக்க அந்த கம்ப்ளீட் டிசைன் எல்லாமே ஃபுல் பெயிண்டிங்கில் தான் பண்ணியிருக்கோம். ஸ்பெஷல் இந்த Yamahaன்ற லெட்டர்ஸ், இங்கே இருக்கிற Rxz, அப்புறம் இந்த லைன்ஸ் எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட் பெயிண்டிங்லேயே தான் பண்ணியிருக்கோம். எல்லா லெட்டர்ஸும் பெயிண்டிங்லேயே தான் பண்ணியிருக்கோம். டேங்க் பவுச் வந்துட்டு எனக்கு போடுறதுக்கு இஷ்டமே இல்லை, இருந்தாலும் ஸ்க்ராச்சஸ் ஜாஸ்தி ஆகுது. அது போக என்னோடய பையன் உட்கார்றதுக்காண்டி, வெயில் காலத்தில் என் பையன் உட்காரவே முடியல இதில். அதனால் இந்த டேங்க் பவுச் வந்து இதுக்காண்டியே ஸ்பெஷலாக கட் பண்ணி டிசைன் பண்ண சொன்னேன். இந்த எல்லோ த்ரெட் எல்லாமே வந்துட்டு எல்லோலேயே போட சொல்லியிருப்பேன். நூல் பார்த்திங்கன்னா எல்லாமே எல்லோலேயே பண்ணி கொடுத்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஹேண்டில் பாரும் மிரரும் வந்துட்டு நான் விருப்பப்பட்டு இன்ஸ்டாலேஷன் பண்ணது. ப்ளஸ்
இன்னும் கொஞ்சம் ஒய்டான ஹேண்டில் பார் யூஸ் பண்ணலாமேன்னு எல்லோரும் கேட்குறாங்க. இப்போ இது இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு ஃப்யூச்சரில் இன்னும் கொஞ்சம் ஒய்டான ஹேண்டில் பார் யூஸ் பண்ணணும். ப்ளஸ் இது வந்துட்டு ஃபோர் இண்டிகேட்டர், ஹசார்ட் லைட். எமர்ஜென்சி பர்பஸ்க்காண்டி இந்த வண்டியில் வந்துட்டு ஹசார்ட் லைட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோங்க. அந்த அதுக்கு தனியாக வயரிங் பண்ணியிருக்கோம். இந்த வண்டியில் கம்ப்ளீட்டாக வயரிங் கிட் எல்லாமே புதுசு. இப்போ வண்டியோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஹசார்ட் லைட் நல்லா பிளிங்க் ஆகும். நெக்ஸ்ட் இந்த வண்டியை வந்து நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். பீட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன். வண்டியோட பீட் பாருங்கள். இந்த வண்டியோட பழைய கலர் நம்ம வச்சுருந்தது வந்துட்டு பிளாக் அண்ட் ப்ளூ வச்சுருந்தோம். பிளாக் பெயிண்டிங்கில் ப்ளூ கலர் ஸ்டிக்கரிங் பண்ணியிருந்தோம். வண்டி வந்து கும்பகோணத்தில் எடுத்தது. கும்பகோணத்தில் செகண்ட் ஹேண்டில் தான் எடுத்தோம். எடுத்துக்கு நம்ம கம்ப்ளீட்டாக ஃபுல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கோம். இது வந்து மெயினாக நான் வந்து இந்த வண்டி இன்னும் கொஞ்ச நாளில் இன்னொரு 10 வருஷத்தில் இது ஒரு கிளாசிக் பைக் ஆயிரும். அப்புறம் என் பையனுக்கு இதை கிஃப்ட் பண்ணிடுவேன். அதுக்காண்டி தான் இந்த வண்டி வாங்கி வச்சுருக்கேன் வீட்டில். வைசர் பார்த்தீங்கன்னாலும் கம்ப்ளீட்டாக பெயிண்டிங் தான். இந்த கிளாஸ் வந்துட்டு இது மட்டும் ஒரிஜினல் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் சிங்கப்பூர்லேருந்து. இது டூப்ளிகேட் தான். ஒரிஜினல் இன்னொரு இந்த லாக்டவுன்றனால எனக்கு வந்துட்டு டெலிவரி டிலே ஆகுது. இது வந்ததுக்கப்புறம் ஒயிட்டில் போடணும்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு யமஹா சிமாக்கின் டி தீபன் அப்படின்னா இந்தோனேஷியன் லாங்குவேஜில் ஆல்வேஸ் இன் ஃப்ரண்ட். இந்தோனேஷியாலாம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அதுக்காண்டி தான் வந்துட்டு அந்த இந்தோனேஷியன் வேர்டை யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வண்டியோட பெயிண்டிங் கலர்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டர்ட் பைக் அதிலேருந்து தான் எடுத்தேன். கம்ப்ளீட்டாக இந்த வண்டியோட கலரிங் வந்துட்டு அதிலேருந்து தான் காப்பி பண்ணியிருக்கோம். இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் கவர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கரிங், மற்ற எல்லாமே பெயிண்டிங். இந்த கவர் வந்துட்டு இந்த டிஸ்க் பிரேக்குக்கும் இந்த சஸ்பென்ஷனுக்கும் கொஞ்சம் ஹெவியான லுக் கொடுக்குறதுக்காண்டி இதை பண்ணியிருக்கோம். பென் சிம்பிள் போட்டிருக்கப்பா, அதை ஸ்டிச் பண்ணவங்க போட்டுருக்காங்க. எதுக்கு சார் மாஸ்க் போட்டிருக்கீங்க? கோவிலுக்கு எல்லாமே பத்திரமா வீட்டுலாங்க. மாஸ்க் போட்டு பத்திரமா வீட்டுலாங்க. அதுதான் நான் மாஸ்க் போட்டிருக்கேன். இப்போ எடுத்து மாஸ்க் முகத்தில் போட்டுக்கோங்க. ஐயாப்பா மாஸ்க் எப்படி போடணும்னு சொல்லி கொடு. இப்படிலாம் போடணும். ம் பார்த்து நான் காலில் மாட்டிக்கணும். ஓகே. காலில் மாட்டி இங்கே மாட்டிக்கணும். அப்புறம் இங்கே மாட்டிக்கணும். நேக்கட் பைக் பயங்கர பவர்ஃபுல்லான பைக். டாப் ஸ்பீடு வந்து 120 வரையும் போகணும் எல்லாரும் கிளைம் பண்ணியிருக்காங்க. அதாவது கம்பெனியோட கிளைம் வந்து 120. நான் இது வரையும் இந்த ஸ்டெட் டயர் போட்டிருக்கனால 90க்கு மேலே போக முடியல. என்னால் 90 மேலே போனால் வைப்ரேஷன் இருக்குது வண்டி. இந்த 2 ஸ்ட்ரோக் சீரீஸ்லேயே வந்துட்டு இந்த வண்டி ரொம்ப பவர்ஃபுல்லான வண்டி. RX 100, RX 135ல் வந்துட்டு இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான வண்டி. ப்ளஸ் இந்த வண்டியோட பீட்டும் நல்லாயிருக்கும். அதெல்லாம் விடுங்க. ஃபஸ்ட்டு வண்டி வந்து எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். வண்டியோட மைலேஜ்லாம் பார்த்து RX சீரீஸ்லாம் வச்சுருக்கவே முடியாதுங்க. 2 ஸ்ட்ரோக் வண்டி வந்து மைலேஜ் எதிர்பார்க்கவே கூடாது. நம்ம வண்டி ஒரு 25லேருந்து 28 கொடுக்கும். இங்கே வாப்பா.
இது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.